தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எந்த யூஸ்டு காரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2013 அதாவது 11 லாஸ்ட்ல லான்ச் ஆகி 14 முடிவு வரைக்கும் சேல்ல இருந்த மாடல் ஸ்விஃப்டையும் பார்க்க போகிறோம். அதே மாதிரி அதே இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷனோட தான் 14 இருந்து 17 லாஸ்ட் வரைக்குமே லான்ச் ஆகி சேல்ல இருந்த மாடல். அந்த பர்டிகுலர் ஜென்ரேஷன் ஆஃப் ஸ்விஃப்டை யூஸ்டு கார் மார்க்கெட்ல வாங்கலாமா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய டவுட்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அந்த வண்டி அந்த ஜென்ரேஷன் ஆஃப் ஸ்விஃப்ட் அந்த 11ல லான்ச் ஆகி ஆல்மோஸ்ட் 17 வரைக்குமே உங்களுக்கு இன்ஜின்ல வந்து எந்த ஒரு மாறுதலுமே கொடுக்கல, போத் பெட்ரோல் அண்ட் டீசல்ல. ஸோ அந்த ஜென்ரேஷன் ஆஃப் ஸ்விஃப்ட்டை பத்தி இந்த வீடியோல நம்ம டீடைல்டா ஒரு யூஸ்ட் கார் அனாலிசிஸா நம்ம பார்க்க போறோம். ஸோ 2025ல 11 லாஸ்ட்ல லான்ச் ஆகி ஆல்மோஸ்ட் 17 வரைக்கும் லான்ச் ஆகி சேல்ல இருந்த அந்த ஜென்ரேஷன் ஆஃப் ஸ்விஃப்ட் வந்து வாங்கலாமா அப்படின்ட்டு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டதுனால இந்த வீடியோ பண்றேன். ஸோ அந்த பர்டிகுலர் ஜென்ரேஷன் வந்து உங்களுக்கு இன்ஜின் ஆப்ஷன் என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா போத் பெட்ரோல் அண்ட் டீசல் ரெண்டுத்திலுமே சேல்ல வந்தது. ஸோ பெட்ரோல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1200 சிசி 4 சிலிண்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் கே சீரிஸ் இன்ஜின் வந்து மாருதி உங்களுக்கு சேல் பண்ணாங்க ஆப் பண்ணி. ஸோ மேக்ஸிமம் பவர் அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியா ஒரு 85 பிஹெச்பி பவரும் ஒரு 114 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கோட மேட் பண்ணி உங்களுக்கு சேலுக்கு கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ உங்களுக்கு மேனுவல் கியர் பாக்ஸோட மட்டும்தான் சேல் பண்ணாங்க. 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸோட கொடுத்தாங்க. மைலேஜை பொறுத்த வரைக்கும் வித்தின் சிட்டி வித் ஏசி உங்களுக்கு வந்து ஒரு 14 to 15 தாராளமா கொடுக்கும். மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 14 ஈஸியாவே கொடுக்கும். ரொம்ப வர்ஸ்ட் கேஸ் சினாரியோல உங்களுக்கு ஒரு மாடரேட் டிராபிக்கா இருக்குன்னா 16 to 17 கூட வித்தின் சிட்டி நீங்க எடுக்கலாம். அதே மாதிரி ஹைவேஸ் எடுத்துட்டு போறீங்கன்ற பட்சத்துல உங்களுக்கு ஏசி போட்டே 80s 90s அந்த ஸ்பீட்ல க்ரூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 20 தாராளமா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நீங்க உங்களுக்கு மைலேஜ் வந்து 22 வரைக்கும் கூட ஒரு சில யூசர்ஸ் வந்து கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ டீசல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச இன்ஜின் தான் 1300 சிசி டர்போ சார்ஜர் டீசல் இன்ஜின் 4 சிலிண்டர் யூனிட் ஃபியட்டோட நம்மளுக்கு மல்டிஜெட் இன்ஜின் தான். ஸோ அதை மாருதி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிடிஐஎஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அந்த இன்ஜினுக்கு பேர் வச்சு அவங்க வந்து சேல் பண்ணாங்க. ஸோ அந்த இன்ஜின் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வெல் நோன் ரெபுடேட்டட் அதாவது ரெபுடேஷன் கொண்ட ஒரு இன்ஜின், நல்ல ஒரு ரிலையபிளான இன்ஜினும் கூட ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா. ஸோ ஒரு பிக்சட் ஜாமெட்ரி டர்போவோட கொண்ட ஒரு இன்ஜின் உங்களுக்கு 73 பிஹெச்பி பவரும் பீக் டார்க்கா ஒரு 190 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கோட மேட் பண்ணி வந்தது. ஸோ அதுவும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா மேனுவல் கியர் பாக்ஸோட தான் சேல் பண்ணாங்க. உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸோட சேல்ல வந்தது. ஸோ அந்த பர்டிகுலர் ஜென்ரேஷன் ஸ்விஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ்ல சரியான அச்சீவ்மெண்ட் வந்து பண்ணிச்சு அப்படின்னு தாராளமா சொல்லலாம். உங்களுக்கு ஃபிட் அண்ட் ஃபினிஷா இருக்கட்டும், இன்னைக்கு தேதியிலயுமே அந்த ஸ்விஃப்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டீரியருமே ரொம்ப பழசா தெரியாது, எக்ஸ்டீரியருமே ரொம்ப ஒரு பழைய மாடல் ஒரு 10 வருஷம் வண்டி நம்ம ஓட்டுற ஃபீல் வந்து எந்த ஒரு விதத்திலுமே உங்களுக்கு கொடுக்காது. நல்ல ஒரு பிளஸ்ஸா இருக்கும், பிளசண்டா இருக்கும். இன்டீரியர்லயும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இருக்காது. சீட்ஸோட குஷனிங் நல்லா இருக்கும். அதே மாதிரி ஸ்பேஸ் நல்லா இருக்கும். 4 பேர் நல்ல சௌகரியமா போலாம். 5 பேர்னா கொஞ்சம் டைட்டா இருக்கும், ஆனா வந்து ஒரு டீல் பிரேக்கர் கிடையாது. சோ அந்த ஒரு ஆஸ்பெக்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னும் போது வண்டியில இன்னைக்கு தேதியிலுமே ஒரு நான் பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியா டீசல் வண்டி 3.25 லட்சம் கிலோமீட்டர் ஓடின ஸ்விஃப்ட் நம்ம கண் கூட பார்த்திருக்கோம். இன்னைக்குமே அந்த இன்ஜினோட சவுண்டு கூட மாறல. சோ அந்த அளவுக்கு நீங்க ப்ராப்பரா ஒரு கேர் டேக் பண்ணி அந்த வண்டியை மெயின்டைன் பண்ணீங்கன்னா நல்ல ஒரு ரிலையபிளான இன்ஜின் நம்ம ஃபியட் சோர்ஸ்ட் இன்ஜின் வந்து பாத்தீங்க அப்படின்னா. பெட்ரோல் நாங்க அதிகப்படியா இந்த இன்ஜின்ல நம்ம பார்த்தது இந்த சீரிஸ் இந்த ஜென்ரேஷன் ஆஃப் ஸ்விஃப்ட்ல அந்த 1.2 கே சீரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 2.25 லட்சம் கிலோமீட்டர் ஓடின வண்டி நம்ம பார்த்திருக்கோம். சோ இப்ப இந்த பாயிண்ட் எதுக்கு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம வீடியோஸ்ல எந்த கிலோமீட்டர் வந்து நீங்க கொஞ்சம் சேஃபர் சைடா இல்ல இந்த கிலோமீட்டர் வரைக்கும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றவங்களுக்காக சொல்றேன். சோ கிலோமீட்டர்ஸ்ன்றது நம்ம மெயின்டெனன்ஸ் ப்ராப்பரா பண்றதை பொறுத்து தான். ஒரு சில வண்டி நீங்க ப்ராப்பரா ஆயிலே மாத்தல, ஃப்ரீக்வெண்டான இன்டர்வல்ல ஆயில் சேஞ்ச் பண்ணல, கரெக்டா மெயின்டைன் பண்ணலன்னா 20,000-30,000 கிலோமீட்டர் இத்தனை வருஷம் ஓடி இருந்தாலும் ஒரு 6-7 வருஷம் வண்டி 30,000 தான் ஓடி இருக்கு அப்படின்னா அது சூப்பர் வண்டி தானே அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. அந்த ஆயில் சேஞ்ச் எல்லாம் கரெக்டா பண்ணாம ரஃப்யூஸ் பண்ணியிருந்தாலோ இல்ல உங்களுக்கு வந்து அபியூஸ் பண்ணியிருந்தாலோ அந்த வண்டியோட லைஃப் ஸ்பேன் வந்து நம்மளுக்கு கண்டிப்பா வராது. சோ அதனால 35,000 கிலோமீட்டர்ல இன்ஜின் பிரிச்ச வண்டி நம்ம பார்த்திருக்கோம். 3 லட்சம் கிலோமீட்டர் ஓடி இன்ஜின் பிரிக்காத வண்டி நம்ம பார்த்திருக்கோம். இந்த கன்க்ளூஷன் எதுக்கு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் ஒரு வண்டியோட குவாலிட்டி நம்ம மெயின்டெனன்ஸ் எதுக்கு ஒரு கீ ஃபேக்டர்னு சொல்றோம்னா கிலோமீட்டர் ஒரு இஷ்யூவே கிடையாது. எந்த ஒரு வண்டியா இருந்தாலும் யூஸ்ட் கார் மார்க்கெட்ல நீங்க பாக்குறீங்கன்னும் போது அந்த கிலோமீட்டர் ரன்னிங்க்கு தகுந்த ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் பண்ணியிருந்தா நீங்க பயப்படாம வாங்கலாம், எந்த ஒரு இஷ்யூமே வராது. சோ இப்ப இந்த வண்டி அதுக்கு தகுந்த கிலோமீட்டர் ரன்னிங்க்கு தகுந்த மாதிரி நீங்க ரேட் பேசி வாங்குற மாதிரி இருக்கும். அதுதான் விஷயமே தவிர இப்ப 17 மாடல்
4 லட்சம் ஒரு 40,000 கிலோமீட்டர் ஓடின பெட்ரோல் வண்டி ZX எடுக்கிறீங்கன்னா 5 லட்சம் மார்க்கெட்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா, இதே ஒரு 17 மாடல் ஒரு 1.25 லட்சம் 1.5 லட்சம் ஓடின பெட்ரோல் வண்டியோ அல்லது டீசல் வண்டியோ உங்களுக்கு வந்து கிலோமீட்டர் இவ்வளவு ஓடி இருக்கு, ஆனா ப்ராப்பரான மெயின்டெனன்ஸ் இருக்கு, இன்ஜின் சூப்பரா இருக்கு, எல்லாமே பக்காவா மெயின்டெனன்ஸ் பண்ணிருக்காங்க, சஸ்பென்ஷன் ரன்னிங்க்கு தகுந்த என்னென்ன இஷ்யூஸ் நடந்திருக்கோ எல்லாமே மாத்திருக்காங்கன்ற பட்சத்துல நீங்க ஒரு ஆவரேஜா மார்க்கெட் பிரைஸோட ஒரு 50,000 இருந்து 60,000 கம்மியா வாங்கலாம். அந்த கிலோமீட்டர் ரன்னிங்க கணக்குல வச்சுட்டு அதை பேஸ் பண்ணி ரேட் பேசி எடுங்க. அதே மாதிரி அந்த கிலோமீட்டர் ரன் ஆன வண்டிங்கள்ல இன்ஜின் சூப்பரா இருக்கு, மத்த காம்பனன்ட்ஸ்ல வேலை இருக்கு அப்படின்னாலும் வண்டி தெளிவா ஒரு டெக்னீஷியன் இந்த வேலை இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி செல்லர் கிட்ட நீங்க ரேட் பேசுறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா லாஸ் வராது. சோ அதை பேஸ் பண்ணி நீங்க ரேட் பேசுங்க. இந்த ரேட் கன்க்ளூஷனும் நான் அதனாலதான் நம்ம எல்லா வீடியோஸ்ல நம்மளால சொல்ல முடியாது. அந்த வண்டி ஒவ்வொரு கண்டிஷன்ல இருக்கும். எந்த ஒரு வண்டியுமே ஐடென்டிக்கலா ஒரே கண்டிஷன்ல இருக்காது. அது நம்ம PDI பண்ற புது வண்டியிலயுமே அந்த சேஞ்சஸ் வந்து இருக்கு. சோ அதனால பழைய காரை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய அந்த விஷயங்களை பேஸ் பண்ணி நம்ம ரேட் சொல்ல முடியாது. நீங்க தான் அந்த கன்க்ளூஷனுக்கு வரணும். உங்களுக்கு இஷ்யூஸ் இருக்கு, இல்ல செலவு இருக்கு, வண்டியில வேலை இருக்கு அப்படின்னா அதை உங்களால சார்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் பேசி நீங்க வண்டி எடுத்துக்கோங்க. சோ இப்ப இந்த ஸ்விஃப்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு டிரைவ் பண்றதுக்கு ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் சூப்பரா இருக்கும், கார்னரிங் பண்ணும்போதும் நல்லா இருக்கும் வண்டி. ஸ்விஃப்ட்ன்றத பேருக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு அந்த அஜைலா உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்ல ஒரு பூஸ்டப்பா உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கர்ப் வெயிட் வந்து ரொம்ப கம்மி, ஓவரால் வண்டியோட வெயிட் கம்மி, ஏரோடைனமிக்காவும் வண்டி இருக்கும், லுக்ஸும் சூப்பராவே இருக்கும். சோ அதனாலதான் உங்களுக்கு மைலேஜ் அண்ட் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டுமே வந்து உங்களுக்கு நல்லதா வந்து அந்த வண்டி வந்து தருது. சோ அதை நீங்க ஒரு மைண்ட்ல நீங்க வச்சுட்டு நீங்க வண்டியை வந்து நீங்க பார்த்தாலே போதும். சோ சொகுசுமே சூப்பரா இருக்கும் ஸ்விஃப்ட்டை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு நல்லா டிரைவ் பண்றதுக்கு நல்ல ஒரு பிளசண்டா உங்களுக்கு வந்து சஸ்பென்ஷன்ல டிராவல் எல்லாமே வந்து உங்களுக்கு சூப்பரா இருக்கும். உங்களுக்கு அப்படி இல்லாம நீங்க டெஸ்ட் டிரைவ் பண்ற வண்டியில அப்நார்மலா வண்டி தூக்கி போட்டாலோ இல்ல ஸ்டிஃபா இருக்கிற மாதிரி இருந்தாலோ இல்ல பவுன்ஸ் ஆகிற மாதிரி இருந்தாலோ ஃப்ரண்ட் ஸ்டட்ஸ்ல ஸ்விஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வேரியன்ட்ல அந்த ஸ்டட்ஸ் கரெக்டா மாத்தி வெறும் புஷ்கிட்லாம் மாத்திட்டு புதுசா மாத்தாம ரீகண்டிஷன் பண்ணி அந்த ஸ்டட்டை போட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் ஜம்ப் ஆகிற மாதிரி இருக்கும். வண்டி கொஞ்சம் ஒரு குதிரை மாதிரி நிக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட் எட்ஜ்ல பார்க்கும்போதே வண்டி கொஞ்சம் தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அது வந்து நம்மளுக்கு அந்த ஸ்டட் காம்போனன்ட்ஸ் எல்லாமே மாத்துற மாதிரி இருக்கும். டெஸ்ட் டிரைவ் பண்ணும்போது இந்த மாதிரி ஜம்ப் எதுவும் இருந்ததுன்னா நீங்க அதை மாதிரி கவனம் பண்ணிக்கோங்க. சோ இந்த வண்டியில பிளசன்ட் நான் அதே மாதிரி இன்டீரியர் ஓவரால் இந்த வண்டி நம்ம ப்ரிஃபர் பண்றது நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்கறதும் சரி, கஸ்டமர்ஸும் ஏன் இன்னைக்கு தேதியிலும் விரும்பி ஆட் பண்றாங்கன்னா ரிலேபிளா இருக்கும் வண்டி. மெயின்டெனன்ஸ் மேஜர் இஷ்யூ கிடையாது. உங்களுக்கு சர்வீஸ் பேக்கேஜ் பாத்தீங்கன்னா ஒரு ஆத்தரைஸ் டீலர்ஷிப்ல பெட்ரோல் வண்டியை சர்வீஸ் விட்றீங்கன்னா ஒவ்வொரு 10,000 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 8,000 to 9,000 மேக்ஸிமம் 8,000 to 9,000 பில் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. மேஜரான பார்ட்ஸ் எதுவும் ரீப்ளேஸ் பண்ணல அப்படின்னா. இதே டீசல் விடுறீங்கன்ற பட்சத்துல 9,500 இருந்து 10,000 ரூபாய்க்கு உள்ள அதிகபட்சம் வருது. மேஜரான ஏதோ ஒரு பார்ட்ஸும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இத மாதிரி விஷயங்கள்லாம் கணக்குல வச்சுதான் ஸ்விஃப்ட்ன்றது நம்ம எந்த ஒரு மெக்கானிக்கோ எந்த ஒரு டெக்னீஷியனோ நம்ம கேட்டோம் அப்படின்னா ஸ்விஃப்ட்டை தாராளமா வாங்கலான்றது சொல்றதுக்கு உண்டான காரணம் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் ஸ்விஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் ரீசேல் வேல்யூ நல்ல ஹைல இருக்கு. இன்னைக்கு தேதியிலயுமே ஸ்விஃப்ட் 2010 மாடலே நீங்க பார்க்கலாம். பூஸ்டடா உங்களுக்கு வந்து 2.5 லட்சம் 3 லட்சம் ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் FC வந்த வண்டி FC பண்ண 2009 மாடலே 2.5 லட்சம் வரைக்கும் சாலிடா வித்துட்டு இருக்காங்க. சோ ரீசேல் வேல்யூ நல்ல ஒரு ரீடைன் பண்ணுது நம்ம டொயோட்டா கார்ஸ் மாதிரி. சோ இதெல்லாம் கீ ஃபேக்டர்ஸ் அந்த வண்டி வந்து நீங்க கன்சிடர் பண்றதுக்கு. சோ அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெயின்டெனன்ஸ்ல வந்து நான் ஏற்கனவே இந்த கிலோமீட்டர் விஷயம் எல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன். சோ மெயின்டெனன்ஸ் அதுக்கப்புறம் இந்த வண்டியில முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய இஷ்யூஸ் என்னென்ன வரும் அப்படின்றத சொல்லிடுறேன். சோ சேஸ் நம்பர், மத்த உதிரி பாகங்கள், அதாவது மத்த கீ காம்பனன்ட்ஸ் நம்மளுக்கு வந்து வண்டியை இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது கீழே குனிஞ்சு நல்ல அண்டர் சேஸ் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுங்க. ஸ்விஃப்ட்ல அண்டர் சேஸ் வந்து நிறைய இடங்கள்ல ரஸ்ட், இந்த வேரியன்ட்ல நம்மளுக்கு இந்த பர்டிகுலர் ஜெனரேஷன்ல ரஸ்ட் ஃபார்மேஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. சோ ரஸ்ட் மேஜரா இருந்தா அந்த வண்டியை ஸ்கிப் பண்ணுங்க. சேஸ் நம்பர் பழைய ஸ்விஃப்ட்ல நம்மளுக்கு வீல் ஆர்ச்ல வரும். வீல் ஆர்ச்ன்ற நம்ம சஸ்பென்ஷன் ஸ்டட்டுக்கு மேல இருக்கிற பர்டிகுலர் லொகேஷன்ல நம்மளுக்கு வரும். அதோட பிக் உங்களுக்கு கொடுக்குறேன். அதுல ஃப்ரீக்வெண்டா ரஸ்ட் வரும். சோ அந்த லொகேஷன் வந்து இந்த வண்டியில கொஞ்சம் சைடா கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் அந்த சேஸ் நம்பர்ல எதுவும் ரஸ்ட் இருந்தா அந்த வண்டியை அவாய்ட் பண்ணுங்க. சோ அதுக்கு அடுத்த விஷயம் வண்டி ரன்ன நல்லா நீங்க டிரைவ் பண்ணி பார்க்கும்போது வண்டியில வந்து பிக்கப் நல்லா இருக்கான்னு பாருங்க. ஏன்னா ஸ்விஃப்ட் வந்து பொறுத்த வரைக்கும் டீசல் பெட்ரோல் ரெண்டுமே சஃபிஷியன்ட் பிக்கப் இருக்கும். மைலேஜ் வந்து நம்ம அந்த பர்டிகுலர் சின்ன ரன்ல நம்மளால பார்க்க முடியாது. சோ பிக்கப் நல்லா இருக்கு அப்படின்னா பிரச்சனை இல்லை. வண்டி நல்லா உங்களுக்கு ஓட்டுறதுக்கு சூப்பரா இருக்கான்றது பாருங்க. ஸ்டேரிங் வந்து ரிட்டர்ன் வராது. அந்த ஸ்விஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப வர்ற மாருதி புது வண்டிங்களையுமே ஸ்டேரிங் இஷ்யூ வந்து இருக்கு, பெர்சிஸ்டன்டாவே இருக்கு.
ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டேரிங் எண்ட் டு எண்ட் நம்மளுக்கு வந்து திருப்பி பாருங்க, ஸ்டேரிங் காலம்லயோ ரேக்லயோ நாய்ஸ் வருதான்னு பாருங்க. அப்படி இருந்ததுன்னா ஸ்டேரிங் பாக்ஸ்ல வேலை இருக்குன்றது அர்த்தம். கொஞ்சம் காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதே மாதிரி ஸ்விஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகிற வண்டியெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா டிரைவ் ஷாஃப்ட் பூட்டுக்கு வந்து கட் ஆயிருக்கு. நிறைய வண்டியில கிரீஸ் வந்து லீக் ஆகும். அதனால அந்த டிரைவ் ஷாஃப்டோட கண்டிஷன் நல்லா இருக்கான்றத பாத்துக்கோங்க. அதே மாதிரி ஜெனரல் ரன்னிங்க்கு தகுந்த மாதிரி சஸ்பென்ஷன் காம்போனன்ட்ஸ் ஏதாவது அப்நார்மல் நாய்ஸ் கேட்டா, எனக்கு தெரிஞ்சு மேஜரா ஒரு 1.25 லட்சம் 1.5 லட்சம் ஓடும் போது லோயர் ஆர்ம் ஜாயின்ஸ், புஷஸ், அது மட்டும் இல்லாம டைராய்டு எண்ட்ஸ், அந்த புஷிங் காம்போனன்ட்ஸ் எல்லாமே வந்து வீக் ஆகும், நாய்ஸ் வந்து கேட்கும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப மேஜர் எக்ஸ்பென்ஸ் நம்மளால சொல்ல முடியாது. இதெல்லாம் வந்து வண்டி ரொம்ப தெளிவா இருக்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் இருக்கு அப்படின்னா அதை பேஸ் பண்ணி ரேட் பேசி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ இதை போக ஏசி பொறுத்த வரைக்கும் வண்டி ஸ்விஃப்ட்ல பெட்ரோல் ஆர் டீசல் ரெண்டுத்துலயுமே ஃபென்டாஸ்டிக்கா இருக்கும். சிம்பிளா சொல்லக்கூடாது, நல்லா அருமையா கூலிங் ஆகும். அப்படி உங்களுக்கு ஏசியோட கூலிங் வந்து உங்களுக்கு சஃபிஷியண்டா இல்ல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா ஏசி ஒர்க் பண்றதுக்கு மேஜர் ஒர்க்கா இருந்தா ஒரு 20,000, அதாவது நான் சொல்றது கம்ப்ரஸர் லெவலுக்கு போயிருந்தது அப்படின்னா, இல்ல ஏசி டர்ன் ஆன் ஆகுது, கேஸ் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு, கம்ப்ரஸர்லாம் ஓடுது, எந்த சிஸ்டம்ல மேஜரா லீக்கேஜஸ் எல்லாம் எதுவும் இல்ல அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு கூலிங் காயில் ரீப்ளேஸ் பண்ற மாதிரி இருக்கு, கேஸ் டாப் அப் பண்ற மாதிரி இருக்குன்ற பட்சத்துல ஒரு அதிகபட்சம் 7,000 இருந்து 10,000 செலவாகும். அந்த வண்டி வாங்கும்போது அதையும் கணக்குல வச்சுக்கோங்க. இதுக்கு போக ஜெனரல் ரன்னிங்க்கு தகுந்த மாதிரி வண்டி மெயினா நம்ம பார்க்கும்போது அடிபடாம இருக்கா, ஃபிளட்ல அஃபெக்ட் ஆகாம இருக்கா. ஏன்னா இப்ப நம்ம 11 to 17 பார்க்கும்போது 15 ஃபிளட், அதே மாதிரி இல்லாம இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி போன ஃபிளட் 23ல இருக்கிற ஃபிளட், இந்த 2 ஃபிளட்லயுமே பாதிப்படையாம ஃபிளட்ல அடிபடாத வண்டியா இருக்கான்றது பாருங்க. அதே மாதிரி ஆக்சிடென்டல் ஹிஸ்டரி ஸ்விஃப்ட் வந்து பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மைல்டா நம்ம டச் பண்ணா கூட பம்பர், ரேடியேட்டர், அந்த ரேடியேட்டர் செட்டே வந்து டேமேஜ் ஆகும் சின்னதா ஒரு டச் ஆனாச்சுனா கூட. அதனால ஃப்ரண்டல் கொலிஷன் மேஜரா இருக்கு, நம்மளுக்கு அது அந்த ரிப்பேர் பண்ற லிமிட்டை தாண்டி ரிப்பேர் பண்ணிருக்காங்கன்னா அந்த வண்டியை ஸ்கிப் பண்ணிருங்க. மைல்டா நம்மளுக்கு பம்பர், அந்த ரேடியேட்டர் எல்லாம் தான் மாத்திருக்காங்கன்னா அது காமனா நம்மளுக்கு ஆக தான் செய்யும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரக்சரல் டேமேஜ் இருந்தா அந்த வண்டியை அவாய்ட் பண்ணுங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே அடிப்படாம இருக்கான்றதை தெளிவா செக் பண்ணிக்கோங்க. அப்படி அடிப்பட்ட வண்டி நீங்க எடுக்கிறீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ஃபேமிலி சர்க்கிள் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் அதை பேஸ் பண்ணி ரேட் பேசி எடுத்துக்கோங்க, உங்களுக்கு விருப்பம் இருந்தா. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க செக் பண்ணிக்கோங்க. அது போக ஜெனரல் ரன்னிங்க்கு தகுந்த மாதிரி டயரோட கண்டிஷன், பேட்டரி வந்து உங்களுக்கு என்ன கண்டிஷன்ல இருக்குன்றதை நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. அது உங்களுக்கு மேஜரான இஷ்யூஸ் வந்து வரப்போறதுல, அதெல்லாம் ஜெனரல் ரன்னிங்க்கு நம்ம தகுந்த மாதிரி மாத்திக்கிற பொருள் தான். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 99% வந்து உங்களுக்கு ஒரு நல்ல தெளிவு வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். தெளிவான வண்டி நீங்க எடுக்கலாம். ஸோ இப்போ இந்த மெயின்டெனன்ஸ் வந்து உங்களுக்கு மேஜரா வராது, ரீசேல் வேல்யூவும் நல்லா இருக்கு. இந்த ஒரு காரணத்துக்காக தான் ஸ்விஃப்ட் நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ இந்த அனாலிசிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 11 லாஸ்ட்ல லான்ச் ஆகி ஆல்மோஸ்ட் 17 எண்ட் வரைக்கும் லான்ச் ஆகி சேல்ல இருந்த ஸ்விஃப்ட்ல டீடைல்டா உங்களுக்கு அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இது போக உங்களுக்கு ஒரு மற்ற விஷயங்கள், உங்களுக்கு எதுவும் ஒரு சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த ஸ்மோக் வந்து ஒயிட் ஸ்மோக்கோ இல்ல ஹெவி பிளாக் ஸ்மோக்கோ டீசல் வண்டியில வந்தது அப்படின்னா, இல்ல பெட்ரோல் வண்டியிலயும் சரி டீசல் வண்டியிலும் சரி ஒயிட் ஸ்மோக் வருது அப்படின்னா அந்த வண்டியை ஸ்கிப் பண்ணிருங்க. ஸோ இந்த ஒயிட் ஸ்மோக் வர்ற வண்டி வந்து நீங்க உங்களுக்கு வேலை இருக்கு ஆல்ரெடி, பெட்ரோலா இருந்தாலும் இன்ஜின் ஒர்க் இருக்கு. ஸோ இதே மாதிரி டீசல் வண்டியில கிலோமீட்டர் ரன் ஆன வண்டியில ஒரு விஷயம் நீங்க பார்க்க வேண்டியது, டர்போல ஏதாவது அப்நார்மல் நாய்ஸ் கேக்குதான்றத பாருங்க. டர்போல உங்களுக்கு இஷ்யூ இருக்குன்னா அந்த டர்போ வந்து மாத்திர மாதிரி இருக்கும், அது வந்து ஆயில் சாப்பிடும், ஸ்மோக்கும் நல்லா அடிக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பாருங்க. டைமிங் செயின் வரும் டீசல் பொறுத்த வரைக்கும். டைமிங் செயின் நீங்க வந்து மாத்தல அப்படின்னா அந்த செயினோட நாய்ஸ் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது அடிஷனலா கேட்கும். அந்த டைமிங் செயின் வந்து ஒரு சில யூசர்ஸ் வந்து ஒரு 1.25 லட்சம் 1.30 1.40 ஓடுன அப்புறம் நாய்ஸ் கேட்டா மாத்துவாங்க. ஒரு சிலர் ஒரு 2 லட்சம் ஓட்டினாலும் லைட்டா நாய்ஸ் தானே கேக்குதுன்னு மாத்த மாட்டாங்க. அப்படி இல்லைன்னா அந்த டைமிங் செயின் வந்து நீங்க மாத்திர மாதிரி இருக்கும், ஐடல் டென்ஷனர் புள்ளி எல்லாமே மாத்திர மாதிரி இருக்கும். அதையும் கொஞ்சம் காஸ்ட் வந்து நீங்க வாங்குறதுல அதை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோல பர்டிகுலர் ஜெனரேஷன் ஆஃப் ஸ்விஃப்ட் வந்து நான் அனலைஸ் பண்ணி டீடைலா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த யூஸ்ட் கார் ரிவ்யூ வீடியோ, அதாவது யூஸ்ட் கார் பையிங் கைட் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். நம்ம சேனல்ல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னாலோ, யூஸ்ட் கார் பத்தின டவுட்ஸ் இருக்கு அப்படின்னாலோ நிறைய யூஸ்ட் கார் ரிவ்யூஸ் அண்ட் வீடியோஸ் நம்ம சேனல்ல ஏற்கனவே இருக்கு, கண்டிப்பா பாருங்க. உங்களுக்கு யூஸ்டு கார் இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா ஆல் ஓவர் சென்னை நானே வந்து உங்களுக்கு வந்து பண்ணி தருவேன். உங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒரு வண்டி பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு வந்து என்னோட ஹெல்ப் வேணும் அப்படின்னா கண்டிப்பா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.